அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த உபவாச நாளிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளை நியமித்த அன்பு நல்ல குடும்பத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிக்க, ஆவிலே உணர்த்தப்பட்ட விஷயங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். திறப்பின் வாயில நிற்கவும் மன்றாடவும் பரிந்து பேசவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இந்த குடும்பத்தாருக்கு மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. நீ யார் யார் வந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் தான். அல்லேலூயா. யார் யாருக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரோ இடைபடுறாரோ ஒரு மாற்றம் தேவை. உங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, செய்கையிலே, பார்வையிலே, எண்ணத்திலே, கிரியைகளிலே, செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயிக்காம யாரும் ஒரு இடத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் இத்தனை பேர் தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கார். உங்களை கவர்ந்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நோக்கம், ஒரு உத்தேசம், ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து செவி சாய்த்து கீழ்ப்படிவீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு இந்த வசனத்துல ஆண்டவர் ஒரு 2-3 காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறார். ஒண்ணு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இந்த நீதிமொழிகள் எழுதுனது யார் தெரியுமா உங்களுக்கு? சாலமோன். உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஞானம் உடையவர் என்று சொன்னால் சாலமோன் தான். ஆண்டவரிடத்துல டைரக்டா பெற்றுக்கொண்ட ஒரு நபர். அவர் ஞானத்தினால் மிகுதியாய் நிறைய காரியங்கள் எழுதியிருக்கார். அப்படி எழுதுதான் நீதிமொழிகள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம மாம்சீக புத்தியின் மேல் சாய்கிறோம். சுய புத்தியின் மேல் சாய்கிறோம். நான் படித்திருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லுகிறது தான் சரி, நான் நினைக்கிறது தான் சரி, நான் போகிறது தான் சரி. அல்லேலூயா. இப்படி ஒரு தெனாவட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துக்குள்ளே, எண்ணத்துக்குள்ளே, சிந்தைக்குள்ளே, யோசனைக்குள்ளே, நினைவுகளுக்குள்ளே, கிரிகளுக்குள்ளே ஒண்ணு வரும். அதுதான் சுய புத்தி. அது யார் சொல்றதும் மைண்ட் வைக்காது, யார் சொல்றதும் கீழ்ப்படியாது. சுய புத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சுய புத்தியின் மேல் சார்ந்தவர்கள் தங்களுடைய இழப்பு மிகப்பெரியதா இருக்கிறது. நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. சுய புத்தியை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய போராட்டம் எல்லாவற்றையும் அனுபவித்து இருக்கிறார். அதனால
தெளிவா சொல்லுது பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து. அல்லேலூயா. ஒண்ணு, உன் சுய புத்தி மேலே சாயக்கூடாது. இரண்டாவது, முழு இருத்தோடும் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்பிக்கையா இருக்கணும். மூணாவது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள். நாலாவது, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீ ஒண்ணு செஞ்சீனா தான் இரண்டாவது காரியத்தை நிறைவேற்ற முடியும். இரண்டாவது காரியம் நிறைவேற்றினா தான் மூணாவது காரியத்தை செய்ய முடியும். மூணாவது காரியத்தை செஞ்சா தான் ஆண்டவர் உனக்கு சிலவற்றை செய்வார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த மூணு காரியம் நீ கடைபிடிச்சினாதான் ஆண்டவர் நீ போகிற உன்னுடைய எல்லா பாதைகளையும் அவர் செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் தான் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அப்படிதானே? தன் சொந்த கை கொண்டு உருவாக்கினார். அவரோடு கூட நேரடியாய் பேசினவர்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வருவாரு, ஆதாம் ஏவாளும் அப்படி கேஷுவலா உட்கார்ந்து ஒரு நண்பனை போல சிநேகிதனை போல பேசுவாங்க. எல்லா காரியமும் ஆண்டவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்க. அப்பவே எல்லா காரியம் சொல்லியிருப்பார். நம்பிக்கை குறித்து அவங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு கமாண்ட் என்ன தெரியுமா? ஒரு கட்டளை. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்குப்பா, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்துக்கு அந்த கனி மாத்திரம் சாப்பிடக்கூடாது, புசிக்காத. அல்லேலூயா. இதுதான் கட்டளை. எல்லா கனியும் சாப்பிடு, இது மட்டும் சாப்பிடாது. ஆண்டவன் சொன்னா அதுக்கு பின்னால் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு டேஞ்சர், ஏதோ ஒரு வஞ்சனை, ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, கனம் பண்ணியிருப்பாங்க, கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதானே? இப்போ ஸ்தோத்திரம். இவர்கள் இருக்கிற அதே தோட்டத்திலே யார் இருக்கா? சர்ப்பமாகிய பிசாசு இருக்கிறது. அது தனிமையில் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது போய் வஞ்சிக்கலைங்க ஏவாள. தனிமையா இருக்கும்போது, ஏவாள் தனிமையா இருக்கும்போது ஏவாளை போய் வஞ்சிக்கிறது. எப்படி வஞ்சிச்சு? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லிருந்தா இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்காது. யோசனையில, நினைவில, சிந்தையில ஆதாமுக்கோ எவருக்கோ வந்திருக்காது. ஆனா கொஞ்சம் பிசாசு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடுனாலே சாகவே சாவீர்கள், இதுதான் கட்டளை. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ சாப்பிடவும் கூடாது, தொடவும் கூடாது. ஆண்டவர் சொன்னார், அப்படி தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட்டி சொல்லும் போது இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவர் மேல நம்பிக்கை போச்சு. இப்ப தொடறாங்க. தொட்ட உடனே பிசாசு ஆசையை தூண்டுகிறான், மாம்ச இச்சையை தூண்டுகிறான். அல்லேலூயா. மாம்ச இச்சையை தூண்டுகிறான், ஆசையை தூண்டுகிறான், அதை பறிக்க தூண்டுகிறான், சாப்பிட தூண்டுகிறான், பாவம் செய்ய வச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாரும் எல்லாம் கவனிங்க. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன செயல்பட்டது? ஏதோ ஏவாளை விளைவிப்பதற்கு, வஞ்சிப்பதற்கு எண்ணத்தின் வழியாக சுய புத்தியின் மேல் ஏவாள் சார்ந்து கொண்டார்.
சுய புத்தியின் மேல் சார்ந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை போச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் இல்லை, அத்துடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டுகிற எண்ணம் சிந்தை கீழ்ப்படிதல் முற்றிலுமாய் மாறி போனது. முழுவதுமாய் பிசாசுக்கு அடிமையாய் மாறி போனார். அவள் விழுந்து போ மாத்திரமில்லை, அதை பறிச்சு கொண்டு போய் அவள் சாப்பிட்டு புருஷனுக்கு கொடுத்து முழு மனிதர்களும் பாவத்திலே விழுந்து போக காரணமானார்கள். அப்ப சுய புத்தியின் மேல் சாய்ந்ததுனால என்னாச்சு? இப்போ மரணம் பிரவேசித்தது, வியாதி வந்தது. ஆண்டுடைய சந்நிதியை விட்டு ஆண்டவர் துரத்தினார். பொறுப்பை இழந்தார்கள், நன்மையை இழந்தார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். எல்லாமே போச்சு. ஆண்டு கொடுத்த எல்லா பொசிஷன், எல்லா நன்மை, எல்லா ஆசீர்வாதம் போச்சு. தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு நினைச்சு பாருங்க, சுய புத்திக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பிக்கையா இருந்து கடைபிடிச்சிருந்தா, அவங்க வழிகளில் எல்லாம் தேவனை நினைத்திருந்தால் ஆண்டவர் அவங்களுடைய பாதையை செவ்வைப்படுத்தி இருப்பாரா இல்லையா? செவ்வைப்படுத்தி இருப்பார். சுய புத்தியின் மேல் சாய்ந்ததினாலே எல்லாவற்றையும் ஆதாம் ஏவாள் இழந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்மள செய்யறோம் பல வேளைகள்ல இந்த சுய புத்தி வருகிறது. ஆண்டவருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, கட்டளை வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் இல்லை, முக்கியத்துவம் இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு செஞ்சிருக்கான், வஞ்சிச்சிட்டு இருக்கான். எப்படி? சுய புத்தியின் மேல் சார்வதினாலே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி? சில பிள்ளைகள் மூலமா வஞ்சிக்கப்படுறாங்க, சிலர் கணவர் மூலமா வஞ்சிக்கப்படுறாங்க, சிலர் மனைவி மூலமா வஞ்சிக்கப்படுறாங்க, சிலர் சொந்த பந்தங்கள் மூலமா வஞ்சிக்கப்படுறாங்க, சிலர் சிநேகிதர் மூலமா வஞ்சிக்கப்படுறாங்க, சிலர் பிசாசு மூலமா வஞ்சிக்கப்படுறாங்க, சிலர் மனிதர்கள் மூலமா வஞ்சிக்கப்படுறாங்க. ஏதாவது சில காரியங்கள் மூலமா வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று தெரிந்திருந்தும் நாம் அதை செய்கிறோம் என்று சொன்னால் அது சுய புத்தியின் மேல் நாம் சாய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆவிக்குரிய ஜீவித்தை வளர்த்துவதற்கு ஆவியானவர் பலமாய் கிரி செய்வார். ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இன்னொருவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு போராட்டம் வரும். அவங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு போராட்டம் வரும். ஈகோ, சண்டை, சச்சரவுகள், பிரிவினை, கோபம், எரிச்சல், மூர்க்கம். மனைவி சொல்றது கணவருக்கு பிடிக்காது, கணவர் சொல்றது மனைவி பிடிக்காது. புரியுதுங்களா? இது வரும். அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்படாத கணவர் இருக்காரு வைங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கணவர் ரட்சிக்கப்படல. அப்ப கணவர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ இப்படிதான் இருக்கணும், வெளியே போகும்போது இப்படித்தான் இருக்கணும், உன்னுடைய ட்ரெஸ் கோட் இப்படிதான் இருக்கணும், நீ போன யாரையும் பார்க்க கூடாது. நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், யாரையும் பார்க்க கூடாது.
எங்க போறியோ அந்த வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு வா. இப்படி ஒரு கணவர் சொல்றாருன்னு வைங்க. ஆமென். ஆமென் செய்றோம். அப்படியே கீழ்ப்படிறோமா இல்லையா? கீழ்ப்படியலைன்னா சில இடத்துல பிரச்சனை இருக்குது, சில இடத்துல பிரச்சனை இல்லை. சில கணவர் பிரச்சனை பண்ணுவாங்க, புரியுங்களா? அங்கங்க இவங்களை வாட்ச் பண்றதுக்கு சொல்றதுக்குன்னே ஆள் வச்சிருப்பாங்க. எல்லா நியூஸும் ஒரு கலெக்ட் பண்ணி வீட்டுல போந்தா பயங்கர பிரச்சனை. நீ எங்க போன, யாரை பார்த்த, எதுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணி போன, எதுக்கு அதை செஞ்சு போன, எதுக்கு இதை செஞ்சு போன. இதெல்லாம் நடக்குதுங்க, நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா? அப்படி சொல்லி சொல்லி அடிப்பாங்க, வீட்டுல பிரச்சனை பண்ணுவாங்க. வீட்டுல வந்தா சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பயங்கர பிரச்சனை. அப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட மனைவியும் ரட்சிக்கப்படாத கணவருக்கு பயந்து அவங்க என்னன்னு சொல்றாங்களோ எல்லாவற்றையும் செய்வாங்க. கவனம் கவனம் தேவை, கவனம் தேவை. உங்க வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலையா, அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் நினைச்சக்கூடாது, நினைச்சக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நினைச்சக்கூடாது. ஸ்தோத்திரம். ஞானத்தோடு கூட யோசிக்கணும். நீங்க செய்கிற செயல், நீங்க நடக்கிற நடக்கை, கிரியை ஆண்டவருக்கு முதலாவது பிரியமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலாவது பிரியமா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, ஆவியில ஜெபம் பண்றீங்க, திருவிழா நடக்கிறீங்க, ஓகே, எல்லாம் செய்யறீங்க, ஓகே. இவ்வளவு பெற்றுக்கொண்டு இவ்வளவு செஞ்சு கொண்டு இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தை ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அந்த அலங்காரம் தான் இருக்கணும். ஹலோ, ஆண்டவர் எப்படி அலங்கரிக்க விரும்புகிறாரோ, எப்படி அலங்கரிக்க அவர் நினைக்கிறாரோ அப்படிதான் இருக்கணும். நமக்குள்ளே தோணணும், நமக்குள்ளே தோணணும். எப்படி? நமக்குள்ளே தோணணும். அவசியமில்லாத அலங்காரம் நமக்கு, வீணான அலங்காரம் தேவையில்லை. உன்னான ஆபரணங்கள், உன்னான நகைகள், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்மையே அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமா, நம்ம அணிகிற எல்லா நகைகளிலும் பிசாசின் கிரி இருக்கு. வேதத்துல வசனம் இருக்குது நமக்கு. அல்லேலூயா. நிறைய பேரு பாத்தீங்கன்னா பூ வச்சுட்டு வருவாங்க சர்ச்சுக்கு வரும்போது. நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, திருவிழா எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, பூ வச்சுட்டு வருவாங்க. சிலர் பொட்டு வச்சுட்டு வருவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா விக்கிரத்துடைய தாலி போட்டிருப்பாங்க, சிலர் மெட்டி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பிசாசுடைய கிரி இருக்கு. இது ஒரு வெதுவெதுப்பான நிலைமைதான். ஆண்டவர் பிரியம் இல்லை, ஆண்டவர் பிரியம் இல்லை. அப்போ ஆண்டவருடைய சன்னிதியில வரும்போது ஆண்டவர் உண்மையாகவே நீ ஆண்டவர் பிரியப்படுத்துறியா? உண்மையாகவே ஆண்டவர் பிரியப்படுத்துறியா? நீ வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துட்டு இருக்கிற, வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிற. உன் சிந்தை, எண்ணம், பேச்சு, நடக்கை, கிரியை எல்லாம் வீட்டுக்காரரை சார்ந்து இருக்கிறது, புருஷனை சார்ந்து இருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியா? ஆண்டவரை பிரியப்படுத்துறியா? அப்ப இங்க என்ன செய்யற? உன் சுய புத்தி இங்கே வருகிறது. உனக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லை, அவருடைய வழிகளிலே நீ போகிற வழியில ஆண்டவரை நீ நினைக்கிறது இல்லை, உன் பாதைகள் எல்லாம் தாறுமாறாய் போகிறது. ஏன் உன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை? சுய புத்தியின் மேல் நாம் சாய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்யறதில்ல, கனம் பண்ணுகிறது இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. சுய புத்தி அப்ப இதை செய்யும். சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்தோம்னா ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை அச்சுப்போம். பிசாசு ஈஸியா கிரி செய்வான், பிசாசு ஈஸியா செய்வான். சண்டைகளை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், பிரிவினைகளை கொண்டு வருவான். ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வராது, கணவன் மனைவிக்குள்ள வராது. கவனிச்சீங்களா? ஏவாள் சுய புத்தி மேல் சார்ந்ததுனால முழு குடும்பமும் பாவத்துக்குள்ள விழுந்தாங்க. மனு குலமே பாவத்தில் விழுந்துச்சு. அதனால என்னாச்சு? ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, ஆண்டவர் கொடுத்த பொசிஷன்,
ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இருந்தாங்களா? இது மாதிரி உதாரணம் நிறைய சொல்லலாம். ஆகான் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போறாங்க. கானான் தேசத்துக்கு போகும்போது போகிறதுக்கு இடையிலேயே எரியோவுக்கு போறாங்க. எரியோ பட்டணத்தை என்ன செய்யறாங்க? 7 நாள் என்ன செய்யறாங்க? அதை சுற்றி 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 வந்து எரியோ கோட்டையை ஜெயம் எடுத்துட்டாங்க. ஜெயம் எடுத்து இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? நீ இங்கே ஜெயம் எடுக்கும் போது, எரிகோவிலே ஜெயம் எடுக்கும் போது அங்க இருக்கிற ஒன்றுமே நீக்கூடாது, எடுக்க கூடாது. என்னது? சாப அந்த அங்க இருக்கிற எல்லாமே சாபத்தீடான பொருள். ஆடோ மாடோ கழுதையோ அங்க இருக்கிற பொருட்களோ கம்பளியோ வெள்ளியோ பொண்ணோ நகையோ எது எடுக்கூடாது. ஜெயம் எடுத்து எல்லாத்தையும் அங்கங்கே விட்டு செய்யணும். எவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கீழ்படிந்தாங்க. அதுல ஒருத்தன் என்ன செஞ்சா? ஆகான் என்பவன் பார்க்க வராரு. மோசேக்கு என்ன தெரியவா போகுது, ஆரோனுக்கு என்ன தெரியவா போகுது, மிரியாமுக்கு என்ன தெரியவா போகுது? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லி கொடுத்துருவாங்களா? யாரும் பார்க்காத வேளையிலே கொஞ்சம் கம்பளி, கொஞ்சம் போர்வை, கொஞ்சம் பாத்திரங்கள், கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் வெள்ளி, எல்லாவற்றையும் யாருக்கும் தெரியாம எடுத்து கொண்டு வந்து பார்க்காத வேளையிலே தன்னுடைய வீட்டுல நடு வீட்டுல குழி தோண்டி வதச்சாச்சு. இல்லையா? தன் சுய புத்தி சார்ந்ததினாலே அவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்க வச்சது, கீழ்ப்படியாமல் போக பண்ணினது, திருட வச்சது, ஒழித்து வைக்க வைத்தது. பாத்தீங்களா? சுய புத்தி எப்படி செய்து பாத்தீங்களா? எவ்வளவு கேரக்டரை கொண்டு வருதுன்னு பாருங்க. சுய புத்தியின் சார்ந்ததுனால என்னாச்சுங்க? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கல, கீழ்ப்படியாம கொண்டு வந்துச்சு, எதிர்த்து நிக்க வச்சது, திருட வச்சது, ஒழித்து வைக்க வைத்தது. இப்போ ஆண்டவன் செய்றாரு, எல்லாரும் வாதைகளால் வியாதினால எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? அழிச்சு கொண்டிருக்காரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசேயோடு பேசுறாரு. நான் சொன்னதை என் ஜனங்கள் மீறினார்கள், அதனால வாதம் வந்துச்சு. கோத்திரமா நிக்கிறாங்க. ஆகானுடைய கோத்திரம் வருது, பேர் விழுகுது. சீட்டு போடும்போது அப்படியே குடும்பமா போடுறாங்க. ஆகான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவனோ அந்த குடும்பத்தின் பேர் விழுகுது. அந்த குடும்பத்துல எந்த குடும்பத்தை சேர்ந்தவனோ அந்த பேர் விழுகுது. மறுபடியும் சீட்டு போடும்போது ஆகான் பேருக்கே விழுகுது. கூப்பிட்டு நடுவுல நிறுத்தி, நீ பாவம் செஞ்சியா அப்படின்னு மோசே கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்லியும் நீ மீறி செய்திருக்கிறார். பேசுறது வழியே இல்லை. ஆமா, நானு சாபத்தீடானதுல செஞ்சேன், திருடி ஒழித்து கொண்டு வந்து வீட்டுல புதைச்சு வச்சிருக்கேன். சுயபத்தின் மேல் சாய்ந்ததுனால என்னாச்சுங்க? சுயபத்தின் மேல் சாய்ந்ததினாலே ஆண்டவர் மேல நம்பிக்கையற்றவனாய் மாறினான். அவனுடைய வழியிலே ஆண்டவர் என்னை நடத்துவார், அவர் ஆண்டவனை போஷிப்பார், ஆண்டவனை பாதுகாப்பார், எனக்குரியது எல்லாவற்றையும் ஆண்டவர் கருதி கொள்வார் என்கிற அவருடைய வழியெல்லாம் ஆண்டவர் நினைக்கல. இப்ப என்னாச்சுங்க? அவனுக்கு என்னாச்சு? சுயபத்தின் மேல சார்ந்ததுனால என்னாச்சு? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் குடும்பத்தை சார்ந்த எல்லாத்தையும் தேசத்தின் நடுவிலே நிற்க வச்சு கல்லாலேயே அடிச்சு கொண்டாங்க, சாகும் வரை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சட்டங்கள் நமக்கு இல்லை. ஆனா சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சில
துணிகரமான பாவங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் சில நிந்தைகளும் அவமானங்களும் தலைகுனிவும் வேதனையும் சஞ்சலமும் தவிப்பும் கஷ்டமும் நெருக்கமும் நாமளே வர வைத்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம். யோசிங்க யோசிங்க. நீங்க ஆவியானவர் பேசல. வீடுகள்ல தனிப்பட்ட விஷயத்திலே எங்கே நீங்கள் சுய புத்தியின் மேல் சாய்கிறீர்கள்? எங்கே நீங்கள் சுய புத்தியின் மேல் சாய்கிறீர்கள்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்னு யோசிங்க. இன்னைக்கு யோசிங்க. நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம்? நம்ம நிறைய நேரம் சுய புத்தியின் மேல் சாஞ்சு பிள்ளைகளை பிரியப்படுத்த நடக்கிறோம், வீட்டுக்காரரை பிரியப்படுத்த நடக்கிறோம், மனைவியை பிரியப்படுத்த நடத்துகிறோம், நம்ம நடக்கிறோம். சொந்தக்காரரை பிரியப்படுத்த நடக்கிறோம், அப்பாவை பிரியப்படுத்த நடக்கிறோம், அம்மாவை பிரியப்படுத்த நடக்கிறோம், சொந்த பந்தங்கள் கூட பிறப்புகள் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்த நடக்கிறோம். ஆனா நமக்கு புத்தி வர்றதில்லை. ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம நடக்கணுங்கிற அந்த புத்தி வர்றதில்லை. நிறைய முறை இந்த சுய புத்தியின் மேல் சார்ந்து நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம், துணிகரமாய் நடக்கிறோம், துணிகரமாய் சிந்திக்கிறோம், துணிகரமாய் பார்க்கிறோம், துணிகரமாய் போகிறோம், துணிகரமாய் வருகிறோம், துணிகரமாய் சில கிரியைகளை செய்கிறோம். அதனால என்னாச்சு? நம்பிக்கையற்றவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நினைவு வர்றதில்லை. நீங்க எல்லாமே பிளாக், எல்லா வழிகளும் செவ்வாய் ஆகாம பிளாக் ஆகி கிடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் புதிய ஏற்பாட்டுல யோசேப்பு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. யாருக்கும் தெரியாம மரியாளை ஒரு பெரிய குழியில தள்ளி ஒன்றுவிட வேண்டும் என்று வகை தேடிக்கொண்டிருந்தார். பிளான் போட்டிருக்கான், சுய புத்தியோட பிளான் போட்டிருக்கான், சுய புத்தியில பிளான் போட்டிருக்கான். ஏன்? எதனால தெரியுங்களா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு குடும்ப உறவுக்குள்ள அவங்க பிரவேசிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே மரியாள் கர்ப்பவதியானாள். இது மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய நிந்தை, மிகப்பெரிய தலைகுனிவு. நாளைக்கு என்னை பார்த்து எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. இது எப்படியாவது சகிக்க முடியல, ரொம்ப மோசமானவ, எப்படியாவது சித்திரணும், கொண்டுறணும், உள்ளுக்குள்ள தள்ளி கொண்டுறணும் அப்படின்னு சுய புத்தியின் மேல் யோசேப்பு சாய்கிறான், சுய புத்தி மேல் சார்ந்திருக்கிறான். ஆனா இவன் நீதிமானா இருந்தபடினால அதை செய்யாம என்ன செய்ய அப்படியே படுத்து தூங்குறான். ஆண்டவன் செய்றாரு, தேவ தூதனை அனுப்புகிறார். தேவ தூதனை அனுப்பி நீ நினைக்கிறத மரியாதைக்கு என்ன செய்யக்கூடாது, மரியாதைக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, மரியாதைக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவராலே உட்பவிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவ சித்தத்தின் பிரகாரம், தேவ வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், தேவ திட்டத்தின் பிரகாரம் நடைபெற வேண்டி இருக்கிறது. அதனால தீங்கு, எந்த ஒரு தீங்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் செய்றாரு, எச்சரித்து மரியாளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படுகிறான். சுய புத்திக்கு சாராம என்ன செய்கிறான்? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறான், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான். அவன் போகிறான். நீங்க பாருங்க, யோசேப்பு போகிற வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக் கொண்டான். யோசேப்பு போகிற வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவருடைய வாழ்க்கையில எல்லா பாதைகளையும் ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும்போது நிறைய முறை சுய புத்தி மேல் சார்ந்தான், நிறைய முறை சுய புத்தி மேல் சார்ந்து போனான். அவனுக்கு நஷ்டமும் இழப்பும் தோல்வியும் சஞ்சலமும் வருத்தமும், ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, விரக்தியா இருந்தான். ஆனா ஆண்டவர் அவன் போகிற பாதை தவறு,
அவன் சிந்திக்கிற சிந்தை தவறு, எண்ணம் தவறு, யோசனை தவறு, நினைவு தவறு, நீ பார்க்கிற ஆங்கிள் தவறு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தின போது தன் சுய புத்தியை விட்டுவிட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தான், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், காத்திருந்தான், ஜெபித்தான், அபிஷேகம் பெற்றுக் கொண்டான். அவன் ஊழியத்தின் நிமித்தமாய், சுவிசேஷ நிமித்தமாய் போகிற வழிகள் எல்லாம் இயேசுவை நினைத்தான். அவனுடைய பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சபைப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளும் குடும்பத்தை நடத்துறோம். நம்மளை நம்பி ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கணவருக்கு ஏற்ற நல்ல மனைவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், மனைவிக்கு ஏற்ற கணவரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீ நடக்கிற வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எதை சார்ந்திருக்கிறாய்? நீ எதை சார்ந்திருக்கிறாய்? யாரை பிரியப்படுத்துகிறாய்? ஆண்டவர் பிரியப்படுகிற மாதிரி நடக்கிறியா? உன்னுடைய ஆக்ஷன், உன்னுடைய பார்வை, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய யோசனை, உன்னுடைய நினைவு, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? அல்லேலூயா. ரெண்டு எஜமான்களுக்கு நம்ம வேலை செய்யக்கூடாது. ரெண்டு எஜமான்களுக்கு வேலை செய்யக்கூடாது. ஒண்ணு உலகத்தானாரு, இல்ல ஆவிக்குரியவனா. இது உலகம் பாதி, ஆவிக்குரிய வாழ்க்கை பாதி. நோ, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அது வெது வெதுப்பான நிலைமை. ஆண்டவர் வாங்கி பண்ணிடுவாரு. அது எப்பவுமே டேஞ்சர் தான். எப்பவுமே நிந்தை, அவமானம், சஞ்சலம், வருத்தம், தவிப்பு. ஏன்னா வீட்டுல போனா வீட்டுக்காரருக்கு தகுந்த மாதிரி, சபைக்கு வந்தா சபைக்கு தகுந்த மாதிரி, பாஸ்டர் முன்னாடி இருந்தா பாஸ்டருக்கு தகுந்த மாதிரி, ஆவியானவர் இருக்கிறார்னா ஆவியானவருக்கு தகுந்த மாதிரி. நோ, நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. வெது வெதுப்பான நிலைமையில, வெது வெதுப்பான நிலைமையில. காரணம் என்ன? சுய புத்தி அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. சுய புத்தி அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆண்டவர் மேல முழு இதயத்தோடு கூட நம்பிக்கை இல்லை. நம்ம போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. அதனால நம்முடைய வழிகள் எல்லாம் பிளாக் ஆகி சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனை, போராட்டம், எரிச்சல், கோபம், சண்டை, பிரிவினை, பல போராட்டங்கள், பல உபத்திரவங்கள், அடிதடி, சண்டை எல்லாம் வருது. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு வீட்டுல, அதே நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்களேன், கொரிந்தியர்ல பாருங்க. இப்ப மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலையா? உன்னுடைய நன்னடக்கையினாலே உன் வீட்டுக்காரரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். நன்னடக்கை என்ன? நன்னடக்கை என்ன? அவர் அவசியமுள்ள காரியத்திற்கு சொல்லும் போது கீழ்ப்படியணும். இப்ப அவரு பீடி குடிக்கிறான்னு வைங்க, நீயும் பீடி குடின்னு சொல்ல குடிச்சிருவியா? சொல்லு. அதுல மட்டும் என்ன? அப்ப பூ வைனா வச்சுக்கிற, பொட்டு வைனா வச்சுக்கிற, பீடி குடிச்சா பீடி குடிக்கணும் நீ. அதென்ன அதுல மட்டும் பிரியப்படுறது, இதுல மட்டும் பண்றது? ட்ரிங்க்ஸ் அடிச்சு வர்ற நீ ட்ரிங்க்ஸ் குடிங்கிற, குடிப்பியா? அது என்ன? அது என்னன்னு கேட்கறீங்க? அது என்ன? ஒரு சில காலத்துல மட்டும் பிரியப்படுத்துற, ஒரு சில காலத்துல அப்புறம் என்ன? அப்ப இதுலயே தெரியுதா நம்ம பூலவாக்கன்னு? தெரியுதில்ல, சரீரத்துக்கு கேடுன்னு தெரியுதில்ல. நீ ட்ரிங்க், நீ ஸ்மோக் பண்ணி நீ செத்துப்போ, நான் அதையே பண்ண மாட்டேன். நீ குடிச்சு செத்துப்போ, நான் குடிக்க மாட்டேன். தெரியுதா? தெரியுதா? அப்போ நம்ம தான் யோசிக்கணும், நம்ம தான் யோசிக்கணும். எங்க இருக்குது சுய புத்தி? சுய புத்தி நிறைய நேரத்தில் கடன் கொடுத்துருக்கோம். பிசாசு அந்த ரூட்டை பிடிச்சு கிளச்சு போட்டு கீழ் மாற்றி உன்னே இயக்கி கொண்டு போறான். பிணைக்கு நேரா நம்ம அங்க நிக்கணும். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அங்க காமிக்கணும். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அங்க காமிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அங்க காமிக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது.
இன்னைக்கு நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. வேலைக்கு போனா அங்க ஒரு மாதிரி, சொந்த வந்த வீட்டுக்கு போனா அங்க ஒரு மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா அங்க ஒரு மாதிரி, வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு மாதிரி, பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா பாஸ்டருக்கு முன்னாடி ஒரு மாதிரி, சபைக்கு வந்தா சபைக்கு ஒரு மாதிரி, விசுவாச வீட்டுக்கு போனா அங்க ஒரு மாதிரி. இது எத்தனை போலியான வாழ்க்கை! இது எத்தனை போலியான வாழ்க்கை! இது உண்மையாகவே இந்த நடக்கையை, இந்த செய்கையை, இந்த கிரியையை உண்மையாகவே ஆண்டவர் அங்கீகரிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா? அப்ப எவ்வளவு கேடான காரியத்தை இந்த ஆலயம் கொண்டு நீ கெடுக்கிறாய். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உன்னுடைய அலங்காரம் ஆண்டவருக்கு இஷ்டமில்லை. காரணம் என்ன? சுய புத்தியின் மேல் நாம் சாய்கிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். சுய புத்தியின் மேல் சாயணும். நிறைய பேர் ஈஸியா அப்படிதான் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து போகிறதுனால நிறைய வழிகள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு, ஆண்டவர் நம்பிக்கை இல்லை. பிரச்சனை வர்ற காரணம் என்ன? உண்மையாகவே ஆண்டவர் நம்பிக்கை இருந்து நீ ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்து நம்பிக்கொண்டிருந்தா ஆண்டவர் செய்வாரு. ஒரு வழியெல்லாம் நீ அவரை நினைச்சினா உன்னுடைய பாதை சேவைப்படுத்துவார். நீ தீர்மானம் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உபத்திரம் வருதா, உடனே நீ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் உண்மை பிரியப்படுத்ததான் விரும்புறேன், உமக்கு உகந்ததா இருக்கதான் விரும்புறேன், உம்முடைய வழிகளை நடக்கத்தான் நான் விரும்புறேன். ஆனா இது என் மீறி, கட்டளை மீறி, வசந்த மீறி என் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் செய்ய சொல்றாரு, நடக்க சொல்றாரு, போக சொல்றாரு, வர சொல்றாரு, இப்படியெல்லாம் செய்ய சொல்றாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல வார்த்தை போட்டு நம்பிக்கையா இருந்து போகிற வழிகளெல்லாம் அவரு நினைச்சினா, ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கல்லான இருதயம் உள்ள உன் வீட்டுக்காரருடைய மனசை ஒரு செகண்ட் கொண்டு ஆண்டவர் மாற்ற முடியும். நீ உண்மையா இருந்தீங்கன்னா உன் வீட்டுக்காரரை ஒரு நிமிஷத்துல அவரு தொட முடியும், ரட்சிப்பின் பாதையை கொண்டு வர முடியும். நீ எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேணும், உலகமும் வேணும், என் சுய புத்தியும் வேணும், எல்லாமே மிக்ஸ் ஆயிருந்தா தான் கொஞ்சம் குதூகலம் கொண்டாட்டமா இருக்குன்னு சொல்லி இருந்தா பிசாசுக்கு தான் கொண்டாட்டம். எல்லாமே வரும், ஒரு மாற்றமும் வராது, ஒரு மாற்றமும் வராது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் செய்யணும். வீட்டுக்காரர் முன்னாடி போனா வீட்டுக்காரருக்கு தகுந்த மாதிரி, மனைவி முன்னாடி போனா மனைவிக்கு தகுந்த மாதிரி, பிள்ளைகிட்ட போனா பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி, ஊழியக்காரர் முன்னாடி வந்தா ஊழியக்காரருக்கு தகுந்த மாதிரி, பாஸ்டர்மா முன்னாடி போனா பாஸ்டர்மாக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுந்த மாதிரி, விசுவாசிக்கிட்ட போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, சொந்த பந்த வீட்டுக்கு போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, கூடப்பிறப்பு வீட்டுக்கு போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, உலகத்தான் அங்க போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, வேலை செய்யறதுக்கு போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி. நோ, இது எத்தனை போலியான வாழ்க்கை, எத்தனை நடிப்புள்ள வாழ்க்கை. நீங்க ஆவியானவர் எச்சரிக்கிறார், நீங்க ஆவியானவர் எச்சரிக்கிறார். உன் சுயபுத்தியின் மேல் சாராத, உன் முழு இதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நம்பிக்கையாய் வா. நீ போகிற வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகள் எல்லாம் அவர் செவ்வைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு ஒரு உதாரணம்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் சுய புத்தியின் மேல் எங்கேயுமே சாயவில்லை. பிதாவானவரையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் ஆவியானவருடைய நடத்தின் பிரகாரம் மாத்திரமே அவர் நடந்து போனார். பிதாவினுடைய வாக்குத்தத்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் எண்ணம், பிதாவின் திட்டம், பரிசுத்தாவினுடைய நடத்திப்பு, அதுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தாரு. அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர் இன்ன விதமாய் மரிக்க போகிறார் என்று சொல்லி தெரிந்தும் பிதாவின் சித்தத்துக்கு, ஆவியானுடைய நடத்திப்புக்கு இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாய் விட்டுக் கொடுத்தார். போகிற வழிகளெல்லாம் பிதாவையும் பரிசுத்தாவிய அவரை மாத்திரமே நினைத்துக் கொண்டார். அவர் போகிற வழிகள் எல்லாம்
தேவ ஆவியானவரும் பிதாவானவரும் செவ்வைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல, அல்லது யோசேப்பை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல சுய புத்தியின் மேல் சாய்ந்து போனாலும் அதுல தேவ எச்சரிப்பு இன்னைக்கு கொடுக்கிறார். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த நாள் வரை இந்த எச்சரிப்பு உங்களுக்கு வரல, இந்த நாள் வரை இது உங்களுக்கு கேட்கப்படல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிப்பாய் இந்த வீட்டிலே உங்களோட பேசுகிறார். உன் செய்கையை, உன் எண்ணத்தை, உன் பேச்சை, உன் நடக்கையை, உன் கிரியை திருத்திக்கொள். அப்படிப்பட்ட செய்கை கிரிகள் வரும்போது அது உனக்கு உபத்திரவம் பாடு. அதுல இருந்து மீண்டு வரணுமா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவராலே எல்லாம் ஆகும். அவராலே எல்லாம் ஆகும். இந்த எச்சரிப்பை கேட்டும் நாம் மனம் திரும்பவில்லை, செய்தியை மாற்றவில்லை, பார்வையை மாற்றவில்லை, சிந்தையை மாற்றவில்லை, எண்ணங்களை மாற்றவில்லை, கிரியைகளை மாற்றவில்லை. நான் அப்படித்தான் இருப்பேன். என் சொந்த பந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், புருஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், அவர் சொல்லுகிற பிரகாரம் தான் நடப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், நான் 2 தோணியில் தான் பிரயாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில தோல்விகள், சில சங்கடங்கள், சில எல்லாமே வரும். எல்லாத்தையும் வருத்தி வச்சுட்டு மறுபடியும் அவர்கிட்டே போய் கேள்வி கேட்குது. ஏன் அவரு உங்க கண்ணு இல்லையா, உங்க காது இல்லையா, என் ஜபத்துக்கு பதில் தர மாட்டீங்களா? நீ 1008 லொட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற, நீ இதெல்லாம் ஒவ்வொன்னா பிசாசு சரக்கெல்லாம் ஒவ்வொன்னா தூக்கி எறி. உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிசாசு, வீட்டுக்குள்ள இருக்கிறது, சரீரத்தில் இருக்கிறது, ஆவியில் இருக்கிறது, ஆத்மாக்குள்ள எல்லாம் தூக்கி எறி. முதல்ல எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு அவர் மேல நம்பிக்கை வச்சு எல்லா வழியும் அவர் நினைச்சினா உன் பாதைகளை அவர் சபைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தையின் முன்பா என்னை அடிபடிக்கிறேன். நிறைய இடத்துல சுய புத்தியின் மேல் நான் சாய்ந்து இருக்கிறப்பா. அதனாலதான் என்னுடைய வழிகள் எல்லாம், என்னுடைய பாதைகள் எல்லாம் பிளாக் ஆயிருக்குது. இன்னைக்கு அதை சரிபடுத்த என்னை விட்டுக் கொடுக்க சொல்லி இந்த வார்த்தையின் முன்பாக நம்ம எல்லாரும் விட்டுக் கொடுப்போம். வார்த்தைகளால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிக்கணும்.